மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் தமிழ். அப்புறம் ஏன்டா இத்தனை நாளா வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா ஆமா அதனால தான் அவர் சரியான ஒன்று விடுது. ஐடி கலெக்ஷன், அதாவது ஐடி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஐடி கலெக்ஷன் எவ்வளவு வருது நீங்க தான் சொல்ல போறீங்க. பாத்தீங்கன்னா 56 லெவல்ல இருக்கு மொக்க ஐடி தான். 56 லெவலு மொத்தம் 46ல இருந்து இவ்வளோ ரேங்க் புஷ் பண்ணிட்டாங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா 6 வாட்டி பிஆர் गाइस யூ நூபு பேசாதீங்க. 6 வாட்டி ஈரேக்கு இது வாங்கியிருக்கேன் பிஆர்ல. அப்புறமா வந்து சிஎஸ்ல வந்து 3 வாட்டி வாங்கியிருக்கேன். அது இந்த வாட்டி தான் வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த ஓசியில் கண்ணு கொடுத்துட்றாங்கோ, அதை அப்படி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா 125 லைக் வந்திருக்கு. ஓவரிலாம் வேணாம், எப்படியெல்லாம் மொக்கையாக தான் இருக்கும் போது இதெல்லாம் ஐடி கலெக்ஷனுக்கு இதுக்கா. நம்ம வாலெட்டுக்குள்ள போய்க்கலாமா? வாலெட் பார்த்தீங்கன்னா மண்டை, எல்லா மண்டையும் தனித்தனியாக கட்டிடுவேன், அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டையிலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மண்டை, இந்த மண்டை இது வந்து ஒரு ஈவோ பண்டல் மாதிரி. இது வந்து ஃப்ரீயாக ஓசியில் கொடுத்த பண்டல். இது எலைட் பாஸ் பண்டல். இது டவுன்லோடே பண்ணல. எலைட் பாஸ் பண்டல் இது என்னமோ ஒரு மொக்க பண்டல், என்னன்னு பார்ப்போம். வெறும் மண்டங்க இதுக்கு. ஓகே, இதுதான் எலைட் பாஸ் பண்டல். நான் டவுன்லோடே பண்ணலங்க நினைச்சி. ஓகே, இன்னும் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இது என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் டொமேட்டோன்னு செம்மையாக இருக்கிறனாலும் பாதி. இது பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிச்சு. கோல்ட் ராயலா இல்லை டைமண்ட் ராயலான்னு தெரில. இது வந்து ஒரு டைமண்ட் ராயல், இதுவும் டைமண்ட் ராயல். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் பண்டல் அப்போ எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூப் பண்டல். இது வந்து எனக்கு தெரில, அதை அப்படியே விட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ராயல். இது வந்து இதுவும் ஒரு கோல்ட் ராயல் மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், மறக்காம. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமண்ட் ராயல் பண்டல். டைமண்டா கோல்டா? கோல்ட் ராயல் பண்டல். இது வந்து அந்த இந்த இது கொடுத்து எடுப்போம்ல, பேர் என்ன, மேஜிக் கியூப்ல ப்ரோ, விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்டல் தான். கேப் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. சரி விடுங்க, இதுக்குள்ளே போயிடுவான். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்டல். இதே பண்டல் தான் கலெக்ஷன். இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ். நம்ம போட்டுக்கிறதே 2 எலைட் பாஸ் தான். அதில் இது ஒரு எலைட் பாஸ். ஏன்னா ஒரு எலைட் பாஸ் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான பண்டல். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமண்ட் ராயல். இது வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுத்த பண்டல். 10 மேட்ச் போய் ஹெச்ஆர்ஆர் வாங்கிட்டு அப்போ எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா அப்போ ஃபேமஸாக இருந்த அம்மா பண்டலுங்க. இது இந்த பண்டலை போட்டு தான் நான் திரும்பி இருப்பேன். பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 3 தான் பாய்ஸ் வச்சுருக்கேன், மீது எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துருவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சீசன் சிஎஸ்ல ஈரை காட்சி மொத்தம் தந்தாங்க. இதில் இது வந்து பிஆர்ல ஈரைக்கு, இதுவும் பிஆர், இது சிஎஸ், இது பிஆர், இது சிஎஸ், இது பிஆர். இது வந்து ஏதோ டைமண்ட் ராயல் பண்டல், இது கோல்டு ராயல் பண்டல். இது தெரிஞ்சிருக்கோம். இது என்ன பண்ணுங்க நல்லா இருக்குதே. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுத்துக்குறாங்க, அது விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் டோக்கன் கொடுத்து வாங்குற பண்டல், நல்லா இருக்கும். நான் ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஹீரோயிக் பண்டல். இதுவும் அதே தான். இதுவும் ஹீரோயிக் பண்டல். அதான் அந்த ஹீரோயிக் போகும்போது பிஆர்ல கிடைக்கும். இது வந்து ஒரு டைமண்ட் ராயல் கோல்ட் ராயல் பண்டல். இது வந்து ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்து எடுக்கிற பண்டல்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பண்டல் சட்டா பேண்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இருங்க பார்க்கலாம் என்ன பண்டல் எனக்கே தெரில. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ராயல் பண்டல் நான் நினைக்கிறேன். இது ஓசியில் குத்த பண்டல். இது எஃப்எஃப் டோக்கன் குத்திருக்கிற பண்டல். இதுவும் வந்து அந்த பிஆர் மேட்ச்சில் கொடுத்த எத்து பண்டல். இதுவும் அதே தான். இதுவும் அதே. இது கோல்ட் ராயல் டைமண்ட் ராயல் கோல்ட் ராயல் தான். வாய் டைப் ரைட்டிங் போடுதுங்க மறைச்சிக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இல்லை ஷீட். இது வந்து கோல்ட் ராயல் பண்டல். இதுவும் கோல்ட் ராயல் தான். இது அப்போது டைமில் வந்து எஃப்எஃப் டோக்கனாக கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் போய் எடுத்தேன். இதை போட்டு தான் விளையாடிட்டு இருப்பேன். இந்த ஜோக்கர் மண்டே இது போட்டு தான் விளையாடிட்டு இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா தீபாவளி கொடுத்த பண்டலுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பண்டல்லாம் கொடுத்து. நல்ல பண்டல் இல்லைன்னா சட்டம் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஒரு யோசியில் கொடுத்த பண்டல். ரொம்ப வருஷமாக வச்சுன்னு இருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து எடுக்கிற பண்டல். இது ஒரு பழைய ட்ரெஸ்ஸு. இதுலேயே நிறைய காப்பி வந்துடுச்சு, விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு போகும்போது கொடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து கிளாஷ் ஸ்குவாட் எதுக்கும் கொடுத்த ட்ரெஸ். ஆனால் இது சூப்பராக இருக்கும். இது என்ன ட்ரெஸ்னே தெரில. சீசன் 13 வந்து கோல்டு வச்சுருக்கேன். இதில் சீசன் 12 கோல்டு வச்சுருக்கேன். இது ஃப்ளேம் ஃபைட்டர். இது பார்த்தீங்கன்னா இதில் டைமண்ட் ராயல் இருந்துச்சு. டைமண்ட் ராயலில் அது மட்டும் தான் எடுத்தேன். அது மட்டும் தான் இருக்குது இப்போ கூட. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு சமமாகவே இருந்துச்சு. ஆனால் இது நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பர்சனலாக இது ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓசியாக கொடுத்தாங்க. எதனால் அது கொடுத்தாங்கன்னு தெரில. இதுவும் நல்ல ட்ரெஸ்ஸு. இதுவும் ஓசியாக தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஓசி ட்ரெஸ்ஸு தாங்க. இதெல்லாம் ஓசி ட்ரெஸ் தான். பார்த்துக்கோங்க, எல்லாம் ஓசி ட்ரெஸ் தான். பார்த்தீங்கன்னா பச்சை ப்ளூ சட்டை மேலே கேலக்ஸி A80 சாம்சங் வரும்போது விட்ட சட்டை. ஒயிட் டிஷர்ட்டு. இது ஏதோ ஒரு மொக்க ட்ரெஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் எல்லாம். அப்புறமா இது வந்து ஒரு பிளாக் கேரக்டர் மட்டும் தான் போட முடியும். ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தனியாக. இது பார்த்தீங்கன்னா ஒரே நான் மண்டேன். பேண்ட்டுக்கு போயிடுவோம். இதெல்லாம் எப்படி பார்த்துருப்பீங்க பேண்ட்லாம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, மொக்க பேண்ட் வச்சுருக்கேன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன ட்ரெஸ்ஸு பேண்ட்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்போ என்னத்துக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இது வந்து இந்த சீசன் பூயா பாஸில் கொடுத்தது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த பேண்ட் இருக்குது. இந்த பேண்ட்டு தான் இப்போதைக்கு சார்ஜ் பண்ணிட்ட அளவுக்கு நான் வச்சுன்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பழைய திட்டின்றது மாதிரிங்க. இது என்ன ட்ரௌசர், பழைய ட்ரௌசர். பூட்ஸில் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஃபேவரட்டாக பர்சனலாக இதுவும் தாங்க ரொம்ப பிடிக்கும். இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கன் கலெக்ஷன் ஈவோலாம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை மக்களே. அதுவும் விடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் நம்மக்கிட்ட எந்த கண்ணுமே இல்லை. இதுதான் நல்ல கன்று. நான் இது எக்யூப் பண்ணி வச்சுருப்பேன் எப்பவுமே. நம்மக்கிட்ட இது ஒரு நல்ல கன்று இருக்குது. பழைய ஓல்டு பிளேஸ் தெரிஞ்சிருக்கோம். விண்டர்லேண்டு நிறைய மேட்ச் மூவி அடிச்சா தருவாங்க அந்த கன்று. M4 இந்த தரமான கன்று ஸ்கின் வச்சுருக்கேன். ஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா குப்பிட் ஸ்கேர் வச்சுருக்கேங்க. குப்பிட் ஸ்கேரா குப்பிட் ஸ்கேர் இங்கே போட்டுருப்பாரு. குப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு போடாதரா. ஆமாம், வேலண்டைன்ஸ் டேயில் வந்துருக்கோம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா டைமிங் நல்லா இருக்குது. இது இந்த கன்று பார்த்தோன்னா 5 நாள் டைமிங் இருக்குது. சாமி அண்டல் ஏதோ வரும். ஆமாம், சாமி அண்டரில் அந்த 1 கன்று வரும். இதுதான் நான் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோ மேகன் குருசால நல்ல ஸ்கின் இருக்குது. இது வந்து மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் தரமாக அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ்னா வேணான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ். ஃபஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது நல்லா இருக்குன்னு மேக்ஸினும் இதுவும் எஃபிஷியன்ட் அக்யூரேசி கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். நமக்கு பிடிச்ச கன்று எப்போவுமே வந்து ஸ்கேரும் MP40யும் அப்புறமா
எக்ஸாமேட் தான். எக்ஸாமேட்டில் கஷ்டம். இது சூப்பராக இருக்குங்க இந்த எக்ஸாமேட்டு. பிளிஸார்ட் ப்ரௌல் செமையாக இருக்கும். ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் மேக்ஸின்னு. ஃபஸ்ட் இது வச்சு தான் ஆடினேன். அப்புறம் செம்மையாக இருக்குன்னு இது எக்யூப் பண்ணிட்டேன். செம்மையாக அடி விழுங்குங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் விட்டது. ஆனால் டைமிங் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு சீக்கிரம் வாங்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீலோட் சீட் மைனஸ், இல்லை ரீலோட் சீட் ப்ளஸ், அதுபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்மெல்லாம் வேணாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு வச்சுருக்கேன். இது டைமிங் தான். இது டபுள் சிங்கிள் டேமேஜ் ரேஜ் பேராஃபில். இதுவே செம்மையாக அடிக்குங்க. சும்மா ட்ராக் பண்ணால் ஹெட் விடுவோம். நம்மக்கிட்ட 3 இருக்குது. இது ரெண்டுமே வந்து வெப்பன் ராயல்லேருந்து எடுத்தது. இதுதான் நல்லா இருக்குது. ரீலோட் ஸ்பீடு தான். இது பார்த்தீங்கன்னா ஊசியில் கொடுத்தது. இதை நம்மக்கிட்ட இது எப்படி இருந்துச்சுன்னு தெரில, அதை அப்படியே விட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸில் டபுள் டேமேஜ், சிங்கிள் ஒன் ரேஞ்ச் மைனஸு, அதனால் இது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி டபுள், அதனால் இது வேஸ்ட்டு அப்படின்னு அது எக்யூப் பண்ணியிருக்கேன். எஸ்விடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்று. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் ரேட் மூமெண்ட் ஸ்பீடு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உட் பேக்கர் நல்லா இருக்குது பேர். நான் இது வரையும் உட் பிரேக்கர் தாங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின்னு. இன்னொன்று ரைஸ் ஸ்டார்லாம் கொடுன்னு இருக்காங்க. ஓகே, இது நல்லா கண்ணு. இது மட்டும் தான் இந்த வெப்பன் ராயில் இருக்கேன். இதெல்லாமே இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது நல்ல கண்ணு. கார்டு ஃபஸ்ட்டு கன் ஸ்கின் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின் கூட வரல, மொக்க பண்ணிட்டாங்க இந்த கண்ணு. இந்த கண்ணு மேப்லேயும் கிடைக்கிறது இல்லை பாட். நானும் நல்ல ஸ்கின் அப்பயே எடுத்து வச்சுருந்தேன். யூஎம்பி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 யூஎம்பி இருக்குது. இந்த யூஎம்பி வந்து இதில் கொடுத்தது. இதில் கொடுத்தாங்க, இன்குபேட்டரில் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஓசியில் கொடுத்தாங்க. இந்த கண்ணு இது சூப்பராக இருக்கும். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். MP5 வந்து இது க்ரோனோவில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, க்ரோனோ ஈவெண்ட்டில். அதுக்கப்புறமா நான் இதுதான் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் இது டபுள் டேமேஜ் தான் ஆடுவேன். MP14 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 MP40 இருக்குது. அதில் சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீட் மட்டும் தான் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும். அக்யூரசி இது நல்லாவே இருக்காது. இது மேகசின். இது வந்து இந்த அந்த கிரேட்ஸில் அந்த க்ரீன் கலர் ஸ்கேர் பார்த்தீங்களா, அதில் இருந்து கொடுக்குறது தான் இது. PNT 70 புல்லட் கிளாஸ் பாட்டில் வச்சு அழுத்தலாம் செம்ம கன்று. இதுக்கெல்லாம் இதுக்கு கன் ஸ்கின்னு அழுத்தி பிடிச்ச ஒரு அடி அடிச்சுனே 400 டேமேஜ் போகும். இதுக்கெல்லாம் இதுக்கு கன் ஸ்கின்னு. தாம்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்குது. இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஃபயர்னு இது வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட வெக்டார் ஒன்றும் ஸ்கின்னும் இல்லை. மொக்கா பீஸு வெக்டார் யாருக்குல வெக்டார் பிடிக்காதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. செம்ம ஸ்கின்னு. பார்த்தீங்கன்னா எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியல. இந்த அக்கௌண்ட்ல இருந்துச்சு, யார் எடுத்து கொடுத்தான்னு தெரில. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மக்கா இது அதை அப்படியே விட்டுருங்க. ஷார்ட் கன் நம்மகிட்ட ஷார்ட் கன் ஸ்கின்னே இருக்காது. சார்ஜ் பூஸ்டர்லேருந்து பார்ப்போம். இதையும் விட்டால் ஏன் அழுத்தி பிடிக்கிறீங்க வந்து இதையும் எண்ணி வச்சு அழுத்தி பிடிக்கிறாங்க. இதில் 2 கன் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட எமேட்டட் சவுண்ட் ஸ்கின் இல்லை, நம்ம டாப்அப் பண்ண மாட்டோம் அவ்வளோ அப்படி. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ், நம்ம சும்மா நல்லா ஆடுவோம் ஸ்பாஸில். இந்த ஸ்பாஸ் நல்லா இருக்கும், ஆனால் மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர். இந்த இதுதாங்க நல்லா இருக்குது, ஆனால் டைமிங்கில் இருக்குது. இதுவும் ரேட் ஆஃப் ஃபயர் தான், இதே வச்சுக்கணும். இது நல்லா இருக்குங்க. எல்லாத்தோட எடிட்டிங்னா இதில் வச்சுக்கலாம். ரேஞ்சு வேஸ்ட்டு, மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர். ஃபஸ்ட் இதை எக்யூப் பண்ணியிருந்தேன், மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர்னு எக்யூப் பண்ணிட்டேன். ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்னைப்பர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் ஸ்னைப்பர். இதை கடைசி இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் நான். நல்லாயிருக்கும். நடுவுலேருந்து ஒரு கண்ணு வந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா 2 கண் இருக்குது. ஓகே, இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது ஓசியில் போட்டாங்க, இது வச்சுருக்கேன். அரோரா ஷேட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மேகசின் கம்மியாக இருக்குது. இதில் வந்து டேமேஜ் பரவாயில்ல, ரெண்டுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. இதில் இது வச்சுப்போம். நான் சூப்பர் ஸ்கின் M8 இல்லை. ஃபஸ்ட்டு நான் M8 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் யூஸ் பண்ணுறதே இல்லை.
இதெல்லாம் இப்போ கிடச்சி இதுக்கெல்லாம் கன் ஸ்கின் விட்டுருக்கீங்களா பாருங்களேன். இதுக்கெல்லாம் கன் ஸ்கின் எடுத்து வச்சிருக்கேன் நான். இது ஸ்கின் எடுத்து விட்டுருக்கேன், நான் எடுக்கல. பிஸ்டல்ஸில் வந்து நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு இதில் பிஆ பாஸில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு இதெல்லாம் சும்மா நல்லா தான் இருக்கும். யூசி ஓகே மிலி பார்த்தீங்கன்னா பேனில் இருந்து 8 பேன் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். இந்த பேன் சும்மா தக 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 தகன்னு இருக்கும். பேன் பார்த்தீங்கன்னா புஷ்பா பேனுங்க. புஷ்பா யாருக்கெல்லாம் புஷ்பா பிடிக்கும்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி. இது அரோராஸ்ல கொடுத்த கத்தி. இது ஃப்ளேமிங். இது குரோனால கொடுத்த கத்தி. இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு செமையாக இருக்குங்க. அதில் 4 பண்டல் வரும். 4 பண்டலில் இருக்கும். அது பேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட் வச்சுருக்கேன். ஏன்னா நடுவில் ஒரு டைமண்டு நல்லா இருக்கு அந்த மாதிரி. இது காத்தாடி இதில் கொடுத்தாங்க, ஃப்ரீ ஃபயரில் கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே கொடுத்தான்னு நினைக்கிறேன். இதை இது பார்த்தீங்கன்னா ஊசியில் எடுத்தேன். இந்த பேட்டை இதுவும் ஊசியில் தான் எடுத்தேன் நான். செல்ஃபி பூயா எடுத்தது. இந்த பேட்டு நல்லா இருக்குங்க. பூயா டே அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதில் எடுத்தது. ஸ்வாடல் நம்மகிட்ட ரெண்டு தான் பண்ணுறது. இது ஒன்று இது வந்து ஓசியில் கொடுத்தது. இது வந்து டைமண்ட் எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா டைமிங் எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில. டைமிங்கில் எப்படி கிடச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா சைட் 2 ஸ்கின் இருக்குது. இது வந்து ஓசியில் கொடுத்தது, இதுவும் ஓசியில் கொடுத்தது தான். இது பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுத்தது, இதுவும் ஓசியில் கொடுத்தது தான். புனாய் ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு இளம் இருக்காது. கிரானைடு போயிடுவோம். 18 கிரானைடு இருக்குங்க. கிரானைட் சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இது நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுவே எக்யூப் பண்ணி போக முடியும். பாருங்க, செமையாக இருக்கும். ஷேப்ஸ்லாம் வரும். இது கூட பார்ப்போம். இது என்னது? இது சும்மா நல்லாவே இருக்காது. சரி, எல்லாமே இது இதில் இருக்கு. குளோல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 7 இருக்கா? 7ஆ? எத்தனை இருக்கு? 2 டைமிங்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிளே யாருக்கு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு கப் 2019லேருந்து ஃப்ரீயாக கொடுத்து சின்னதாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சூப்பராக இருக்கும்ல, கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓசியில் கொடுத்தது. இதை வச்சுன்னு இருக்கேன். இதுவும் ஓசியில் கொடுத்தது. இதுவும் ஓசியில் தாங்க கொடுத்தாங்க. இதுவும் ஓசியில் தான் கொடுத்தாங்க. இதுவும் ஓசியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வேர்ல்டு கப் ஓசியில் தான் கொடுத்தாங்க. இதை எக்யூப் பண்ணிப்போம். கிராஸ்போ இதெல்லாம் ஒரு அளவு இருக்காது. இதெல்லாம் ஒரு அளவும் இருக்காது. அவ்வளோதாங்க இந்த ஐடி கலெக்ஷன். இந்த ஐடி கலெக்ஷன் எவ்வளோ ஒர்த்து இருக்கும் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. நம்ம கில்ட்டை பற்றி பார்க்கலாமா? நம்ம கில்ட் இப்போ தான் 5th லெவலே தாண்டுமானே தெரியல. அது டவுட்டு தான். நம்ம கில்ட்ல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டேங்கல. பாட்டு பிளேயர்ஸ் தான். இவன் தான் கில்டு லீடரு. இவனும் பாட்டு பிளேயர். சூப்பராக தாங்க ஆடுவேன். என் ஃப்ரெண்டு தான், தமிழ் பையன் தான். மற்றவங்களாம் பாட்டு பிளேயர்ஸ். பாருங்க மிஸ்டேக்ச்சிக்கோ. இந்த பையனும் ஓரளவு நல்லா தான் ஆடுவான். ஐயோ பியூட்டி. சரி விடுங்க. இந்த ஐடி கலெக்ஷன் எவ்வளவு ஒர்த்து இருக்கும் நீங்க தான் சொல்ல போறீங்க. பாத்தீங்கன்னா 10,000 ஒர்த்து இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ எட் பண்ணிப்போம். ஓகே.